நம்ம சின்ன வயசுல வந்து ஜங்கிள் புக் இந்த படம்லாம் பார்த்துருப்போம். இல்ல மௌக்லி, இல்ல டார்சான் இந்த மாதிரி நெறைய படம் வந்து பார்த்துருப்போம். இப்ப ரீசென்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட டிஸ்னி கூட ஜங்கிள் புக்ன்னு ஒரு படம்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 3Dலாம் விட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துலாம் நம்ம எல்லாருமே வளர்ந்துருக்கோம். ஆனா இந்த ஜங்கிள் புக் மாரி உண்மையா ரியல் லைஃப்ல யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, ஸ்பெயின்ல மார்கோஸ் ராகுலியஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து நடந்திருக்கு. இவரோட 7 வயசுல வந்து இவர் வந்து காட்டுல தொலைஞ்சு போயிடுறாரு. உண்மையாவே ஜங்கிள் புக்ல நடந்த மாரி வுல்ஃப் வந்து இவரை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. இவரை வளர்த்து அவர் வந்து ஹியூமன்ஸ் லாங்குவேஜே மறந்து வுல்ஃப் எப்படி வாழுமோ அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து ஹண்ட் பண்றது, அவங்க எப்படி அந்த ஊழையிடுவாங்க இல்லையா வுல்ஃப்லாம், அந்த மாதிரி ஊழையிட கூட கத்துக்கிட்டு அதே மாதிரியே வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது 1965 வந்து இவர் ஸ்பெயின் கவர்மெண்ட் வந்து திருப்பி வந்து மீட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் மீட் எடுத்துட்டு வந்தாலும் இவரால பழைய மாதிரி இது வந்து நியர்லி ஒரு 12 வருஷம் கிட்ட அந்த காட்டிலேயே வாழ்ந்து அந்த உல்ஃபோட வாழ்ந்திருக்காரு. ஸோ வந்து 7 வயசுல 12 வருஷங்கிறப்போ அவர் வயசு வந்து ஒரு 18 அந்த மாதிரி ஏஜுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு 19 வயசு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்பெயின் அவனை காப்பாத்தி கொண்டு வந்தாலும் அவங்களால வந்து அது சரியா வந்து அவரால் அந்த பழைய லைஃப்ல ஹியூமன் லைஃபுக்குள்ள வந்து அடாப்ட் ஆக முடியல. நிறைய திரும்பி காட்டுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் வந்து இப்போ அந்த நம்ம வேலியெல்லாம் அடைச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வேலிகள் காட்டை சுத்தி போடுறது இதெல்லாம் வந்துட்டு அங்க இது பண்ணி அவரால் சரியா உள்ள போல. அப்படியே மீறி உள்ள போனாலும் அந்த உல்ஃப் கூட்டத்துக்குள்ள இவரால் திருப்பி போய் அடாப்ட் ஆக முடியல. ஸோ இதனாலே அதை சரியா வந்து ப்ராப்பரா இதாக முடியல. இப்போ ஒரு 70வது வயசுல வந்து ஸ்பெயின்ல ஒன்றும் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஆனா அதனால வந்து பழைய மாதிரி அதனால போய் கம்யூனிட்டா அங்க போய் அகாமடேட் ஆக முடியல. இந்த இந்த வாழ்க்கைக்கும் இல்லாம அந்த வாழ்க்கைக்கும் இல்லாம அதான் இருந்துட்டு இருக்காரு. ஸ்டில் வந்து அவரோட காட்டு வாழ்க்கையே அவர் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு. ஸோ கேட்கவே வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளஸ் இந்த மாதிரி நீங்க போய் காட்டுல மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க சர்வே ஆவீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை பத்தியும் சொல்லுங்க.